வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நமக்கு வர்ற எண்ணங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. நமக்கு வர்ற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குதுங்க. நமக்கு வர்ற எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவுகள் நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிறோம். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நமக்கு வர்ற எண்ணங்கள் சார்ந்ததுங்க. நம்ம என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. என்ன மாதிரி அனுபவங்கள் நமக்கு வாழ்க்கையில கிடைக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறோங்க. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். கவலை, பயம், குற்ற உணர்வு, கோபம் போன்ற நெகட்டிவான உணர்வுகளை கூட வெளிப்படுத்துவோம். உற்சாகம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு சார்ந்த உணர்வுகளை கூட நம்ம வெளிப்படுத்துவோங்க. அதுவும் குறிப்பா நெகட்டிவான உணர்வுகளை நம்ம வெளிப்படுத்தும் போது அந்த நெகட்டிவான உணர்வுகளை நம்ம தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனம் என்ன தெரியுமா பண்ணோம்? நெகட்டிவான எண்ணங்களை அந்த நேரத்துல அதிகமா வெளிப்படுத்த வைக்குங்க. இந்த எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரிங்க அது. நெகட்டிவான உணர்வுகளை நம்ம சஸ்டெயின் பண்ணணுன்றதுக்காக, அதை தக்க வைக்கணுங்கிறதுக்காக அதிகமான நெகட்டிவான எண்ணங்களை மனம் கொண்டு வந்துருங்க. அதனால நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த விஷய சைக்கிள்ல நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்போங்க. இதுதான் நம்முடைய பர்சனாலிட்டிங்க. எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு முடிவும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிவுகளுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு கிடைக்குது. அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்துறோம். நம்ம உணர்வுகளை தக்க வைக்கிறதுக்கு மனம் என்ன பண்ணும்? இன்னும் நிறைய எண்ணங்களை கொண்டு வருங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த பர்சனாலிட்டியில நம்ம மாற்றங்களை கொண்டு வரணுங்க. அப்ப பர்சனாலிட்டியில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன தெரியுமா அடிப்படையா பண்ணணும்? நமக்கு வர எண்ணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. மிக அதிகமான விழிப்புணர்வோட நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். நமக்கு வர்ற எண்ணங்கள் எங்க இருந்து வருது அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இந்த எண்ணங்கள்லாம் நம்ம ஆழ்மன பதிவுகளுடைய பிரதிபலிப்பு தாங்க. சிறு வயதுல இருந்து நமக்கு ஏற்பட்ட நிறைய அனுபவங்களுடைய தாக்கங்கள் எல்லாமே நம்ம ஆழ் மனதுல பதிவுகளா இருக்குங்க. இந்த பதிவுகள் தான் நமக்கு எண்ணங்களை வெளிப்பட ஆரம்பிக்குங்க. இதுல வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? 90% நெகட்டிவான பதிவுகள் தான் நம்மளுடைய ஆழ் மனதுல இருக்குங்க. அதெல்லாம் நெகட்டிவான எண்ணங்களா வெளியில வந்துதான் நம்மளை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும்னா, சிறு வயதுல இருந்து நம்ம பார்த்த காட்சிகள், கேட்ட விஷயங்கள், இதெல்லாம் மிகப்பெரிய தாக்கத்தை நம்மளுடைய ஆழ் மனதுல ஏற்படுத்தி இருக்குங்க. என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்த ஒரு நபர் சொன்ன விஷயங்க, சிறு வயதுல இருந்து அவங்க வீட்டுல அவங்க அப்பாவும் அம்மாவும் அடிக்கடி சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். அவங்க அப்பா குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவராங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பயுமே சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குமா. இப்ப இந்த காட்சிகள் எல்லாம் அவர் உள்வாங்கி அவருடைய ஆழ் மனதில் மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்குங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா சினிமால கணவர் மனைவி சண்டை போற மாதிரி காட்சிகளை பார்த்தா கூட பாத்தீங்கன்னா அவருக்கு நெகட்டிவான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்ததுன்னு வைங்களேன், இவருக்குள்ள எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிடுவாருங்க. கடந்த கால நினைவுகள்லாம் அவருக்கு எண்ணங்களை வர ஆரம்பிச்சிருமா. அப்ப என்ன தெரியுமா இங்க நடந்துகிட்டு இருக்கு? கடந்த காலத்தை பேஸ் பண்ணி அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. இதனாலதான் அவருக்கு ரொம்ப அதிகமான மன அழுத்தம் இருந்தது. இன்னொரு பெண் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தப்ப அவங்க சொன்ன விஷயம், அவங்க சிறு வயதுல இருந்தே அவங்க அம்மா அவங்களுடைய சகோதரியோட அவங்கள ஒப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். உனக்கு போதுமான திறமை இல்லை, தகுதி இல்லை, நீ நல்லா படிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சகோதரியோட தன்னை ஒப்பிடுறதுனால தன்னை தாழ்த்தி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாங்க. இதனால அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி தெரியுமா இருந்தது? ஐ எம் அன்வொர்த்தி, நான் எதற்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆழ்மன பதிவு அவங்களுக்குள்ள இருந்ததுங்க. இதனால இன்னைக்கு அவங்க வாழ்க்கை வாழும்போது கூட பாத்தீங்கன்னா அந்த நெகட்டிவான எண்ணங்கள் சார்ந்துதான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு கொடுமையான விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு பிரபஞ்சம் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்குது, நிறைய சந்தர்ப்பங்கள் அதை ஏற்படுத்தி கொடுத்தாலும் கூட அவங்க நம்பிக்கை இழந்து வாழ்றதுனால வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதை தாண்டி நெருங்கிய உறவுகளுடைய இழப்பா இருக்கலாம், இறப்பா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு விபத்து கூட ஏற்பட்டிருக்கலாம். இதெல்லாம் அவங்களுடைய ஆழ் மனதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்க. இதெல்லாம் பதிவுகளா இருக்கும். இதை சார்ந்த எண்ணங்கள் தான் என்னன்னா அவங்க வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு இருக்குங்க. இப்ப அடிப்படையா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த ஆழ்மன பதிவுகள்ல இருந்து விடுபட்டு நம்ம வாழ்க்கைய முழுமையா வாழ ஆரம்பிக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். ஆழ்மன பதிவுகளுடைய தாக்கங்கள்ல இருந்து விடுபட்டு பாசிட்டிவான எண்ணங்களை எப்படி நீங்க ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் இப்ப உங்களுக்கு நான் சொல்லி தரேங்க. முதல்ல நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? விழிப்புணர்வோடு இருக்கணுங்க. மனம் இந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தானா வந்துருங்க. சோ இன்டர்னலா, அதாவது உங்க மனதுக்குள்ள என்ன மாதிரி தன்மைகள் இருக்கு அப்படிங்கறத கவனிக்க ஆரம்பிங்க. நான் எப்பயும் சொல்ற ஒரு விஷயம் தான், எண்ணங்களை கவனிங்க, எண்ணங்களை நம்பாதீங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற எண்ணங்கள்லாம் 90% கடந்த காலம் சம்பந்தமான எண்ணங்களா இருக்கும். அதுவும் நெகட்டிவான எண்ணங்களா இருக்கும். அது எந்த அளவுக்கும் உங்களுக்கு பயன் கிடையாதுங்க. அப்ப அந்த மாதிரி நெகட்டிவான எண்ணங்கள் வரும்போது
அது கடந்த காலம் சம்பந்தப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சும்மா கவனிக்க மட்டும் செய்யுங்க. அதுக்கு எனர்ஜி கொடுத்துடாதீங்க, அதை பின்தொடர்ந்து போயிடாதீங்க. ஆனா இதற்கு முன்னாடி நம்ம என்ன தவறு பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு வர்ற நெகட்டிவான எண்ணங்களுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருவோங்க. அதை பின்தொடர்ந்து போறதுனாலதான் நம்ம அதற்கு தகுந்த மாதிரி முடிவுகள் நம்ம வாழ்க்கையில எடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு இயந்திர மாதிரி ஆட்டோ பைலட் மோட்ல நம்ம டிசிஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம், முடிவுகள் எடுத்துட்டு இருந்தோம். ஆனா இனிமேல் அதை பண்ணாதீங்க. உங்க எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. அதற்கப்புறம் கான்சியஸா என்ன மாதிரி முடிவுகள் எடுத்தா உங்களுக்கு நன்மை கொண்டு வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த முடிவுகள் உங்க வாழ்க்கையில எடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான முடிவுகளை நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கும் போது நல்ல அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. நல்ல பாசிட்டிவான அனுபவங்களை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது பாசிட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. நீங்க பாசிட்டிவான உணர்வுகளை வெளிப்படுத்தினீங்கனாலே உயர்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவீங்க. நல்ல ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்தி உங்க ரியாலிட்டியில உங்களால மாற்றங்களை கொண்டு வர முடியுங்க. அப்போ உங்க பர்சனாலிட்டியில மாற்றங்களை ஏற்படுத்தி உங்க பர்சனல் ரியாலிட்டியில நீங்க மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்க. ஒரு 2.0 வருஷனா நீங்க மாறுறதுக்கு இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த வழிமுறையை நீங்க கடைபிடிங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்த இந்த வழிமுறையை, அதாவது உங்களுக்கு வர எண்ணங்களை கவனித்து நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவையும் விழிப்புணர்வோட நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். அதற்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கை அனுபவங்களை நீங்க மாற்றி அமைக்க முடியுங்க. இதை நீங்க தொடர்ந்து நீங்க செய்யும் போதுதான் நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஏன்னா மனம் ரொம்ப கிளவரா பிளே பண்ணுங்க. உங்க வீக்னஸ் எங்கிறது அதுக்கு அழகா தெரியும். அதனால நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வந்து மறுபடியும் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால இதை தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டு வரணும். அப்பதான் மனதனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு கான்சியஸ் பீயிங்கா உங்க வாழ்க்கையை நீங்க வாழ முடியுங்க. ஒரு வீட்டுல ராத்திரி முழுவதும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னு வைங்களேன், அந்த வீட்டுக்கு திருடர்கள் வர பயப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல எல்லாரும் விழித்து இருக்காங்க, போனோம்னா நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தாங்க நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை விழிப்புணர்வோடு வாழும்போது, அதாவது கான்சியஸ் பீயிங்கா உங்க வாழ்க்கையை வாழும்போது அந்த நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வாழ்க்கையை விழிப்புணர்வோடு, அதாவது அவேர்னஸோட வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நெகட்டிவான எண்ணங்களுடைய தாக்கங்கள்ல இருந்து நீங்க விடுபட முடியுங்க. பிரியாங்கிற ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அதிகமான மன அழுத்தங்க. அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு நிம்மதி கிடையாது. வீட்லயும் கணவரோட சண்டை சச்சரவு, மன போராட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் ஒரு சாதுவை பார்த்து சொல்றாங்க. அந்த சாது என்ன பண்றாருன்னா, பிரியாவை அவர் வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு வர்றாரு. 3 அடுப்புகள் இருக்குங்க, அதுல 3 பாத்திரங்கள் இருக்கு. அந்த 3 பாத்திரங்களுக்குள்ளேயும் சுடுதண்ணீர் கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. சாது என்ன பண்றாருன்னா, முதல் பாத்திரத்துக்குள்ள இருந்து கேரட்டை வெளியில எடுக்கிறாருங்க. அந்த கேரட்டை ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. அந்த சாது பிரியா கிட்ட சொல்றாரு, ஆரம்பத்துல இந்த கேரட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, இந்த சுடுதண்ணீருக்குள்ள போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இத மனிதருடைய வாழ்க்கையோட ஒப்பிடலாம். இந்த சுடுதண்ணீர் வாழ்க்கையில வர கஷ்டங்கள், போராட்டங்கள் மாதிரி நம்ம கர்மான்னு கூட சொல்லலாம். நிறைய மனிதர்கள் என்ன பண்றாங்க, அவங்க கஷ்டங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ளும் போது நம்பிக்கை இழந்து போயிடுறாங்க, மனம் உடைஞ்சு போயிடுறாங்க. ஆரம்பத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஆனா கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. இந்த கேரட் மாதிரி அப்படிங்கிறாரு. அடுத்து சாது என்ன பண்றாருன்னா, 2வது பாத்திரத்துக்குள்ள இருந்து, அதாவது அந்த சுடுதண்ணீருக்குள்ள இருந்து ஒரு முட்டை எடுத்து காட்டுறாரு. ரொம்ப அது இறுகி போயிருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கு. சாது பிரியா கிட்ட சொல்றாரு, நிறைய மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களையும் போராட்டங்களையும் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மனம் இப்படி இறுகி போயிடுது, கல் நெஞ்சமா மாறிடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சியை அவங்க காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில கஷ்டங்களுக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க அப்படிங்கிறாருங்க. அடுத்து சாது 3வது பாத்திரத்தை பிரியா கிட்ட காட்டுறாரு. அந்த பாத்திரத்துக்குள்ள நிறைய காஃபி கொட்டைகளை சாது போட்டு வச்சிருந்திருக்காருங்க. இப்ப அதெல்லாம் நறுமணம் தரக்கூடிய காஃபியா மாறி இருக்கு. புன்னகையோட சாது பிரியா கிட்ட சொல்றாரு, சில மனிதர்கள் அவங்க வாழ்க்கையில வர்ற கஷ்டங்கள், போராட்டங்கள் அது எல்லாத்தையும் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கை அவங்களுக்கு எதிராக செயல்படல, இதுல என்ன நன்மை இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அவங்க அந்த கஷ்டத்தையும் போராட்டத்தையும் பார்த்து துணிச்சல் அதை எதிர்கொள்றதுனால அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ இந்த காஃபி கொட்டைகள் மாதிரி நீ இருக்கணும் அப்படிங்கிறாருங்க. எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தாலும் உனக்கு சாதகமாக அதை பயன்படுத்து. இதுல என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பி. வெளி உலகத்துல மாற்றத்தை ஏற்படுத்துறதை விட உனக்குள்ள என்ன மாற்றங்கள் இந்த சூழ்நிலைகள்ல ஏற்படுத்தலாம் அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றங்களை உனக்குள்ள நீ கொண்டு வரும்போது நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை கடந்து நீ உயர்ந்த நிலைகளை அடைய முடியும் அப்படின்னு இருக்காருங்க. பிரியாக்கு அன்னைக்கு மிக அதிகமான விழிப்புணர்வு கிடைச்சதுங்க. இது வரைக்கும் பிரியா தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கேரட் மாதிரியும் அந்த முட்டை மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாப்ல. ஆனா இனிமேல் காஃபி கொட்டைகள் மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை வாழணும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதை தனக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையில தான் இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாப்லங்க. நான் அந்த வீடியோடைய தொடக்கத்திலேயே சொன்னேங்க, நமக்கு வர்ற எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்குது அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் வரலாங்க. ஆனா அந்த நேரத்துல என்ன மாதிரி எண்ணங்களை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க.
மனம் நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரும். ஆனா நீங்க விழிப்புணர்வோட என்ன பண்ணணும்? கான்சியஸா பாசிட்டிவான எண்ணங்களை ஜெனரேட் பண்ணி நல்ல பாசிட்டிவான முடிவுகளை எடுத்து உங்க வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தலாங்க. உங்க ஆள் மனதுல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சரியான நேரம் எது தெரியுமா? காலை எழுந்தவுடன் மற்றும் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடிங்க. அதாவது அந்த ஆல்பா நிலையில நீங்க இருக்கும்போது உங்க ஆள் மனதுல நீங்க நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த முடியுங்க. காலையில எழுந்தவுடன் நீங்க என்ன இலக்குகளை உங்க வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை நீங்க அடைஞ்ச மாதிரி காட்சிப்படுத்தல் பண்ணுங்க. குறிப்பா உணர்வுகளை வெளிப்படுத்தணுங்க. நன்றி உணர்வு அதிகமா வெளிப்படுத்துங்க. காலை மற்றும் இரவு இந்த காட்சிப்படுத்தல் பயிற்சி நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, காட்சிப்படுத்தல் பண்றோம் ஆனா அந்த இலக்கை அடைஞ்ச மாதிரி எங்களால உணர்வுகளை கொண்டு வர முடியல அப்படின்னு. இந்த நேரத்துல ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. நம்முடைய வாழ்க்கையில மனம் எத்தனையோ விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லி பயன்படுத்தி இருக்கு. வாழ்க்கை இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், எவ்வளவு விஷயங்கள் அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. மேக்சிமம் நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்காதுங்க. மனம் தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப எதிர்காலத்துல நெகட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறப்ப நம்மளால பயம் சார்ந்த உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அப்படின்னா, அப்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்களை நம்ம அடைய முடியுங்கிற அந்த நம்பிக்கையை இப்ப நம்ம கொண்டு வரக்கூடாதுங்க. அப்ப நீங்க இதெல்லாம் பயிற்சி ஒவ்வொரு நாளும் பண்ணணுங்க. காலை மற்றும் இரவு நீங்க என்ன இலக்குகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்ச மாதிரி அந்த உணர்வுகளை கொண்டு வாங்க. சில நாட்கள் இது கஷ்டமா இருக்குங்க பிராக்டிஸ் பண்ணும்போது. ஆனா தொடர்ந்து நீங்க இதை பண்ணும்போது அது நேச்சுரலாவே உங்களால அந்த காட்சிப்படுத்தல் பயிற்சியை பண்ண முடியுங்க. உணர்வுகளை உங்களால கொண்டு வர முடியும். இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து நீங்க செய்யும் போது நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்த முடியுங்க. குறிப்பா தடைகளை கடந்து உயர்ந்த நிலைகளை உங்க வாழ்க்கையில நீங்க அடைய முடியும். கடந்த நாட்கள் உன்னை கலங்க வைத்தாலும் இனி வரவிருக்கும் நாட்கள் உன்னை வாழ வைக்கும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.